என்னாச்சு கிருஷுக்கு? ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்? முதல்லலாம் என்கிட்ட பாசமாக பேசுவான். ஆனால் இப்போ வேற ஒரு பொண்ணை பார்த்து சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். என்கிட்ட வாய் விட்டு மனசு விட்டு பேசவே மாட்டேங்கிறான். ஏன் இப்படி நடந்துக்கிறான்? ஒருவேளை என் மேலே இருந்த காதல் குறைஞ்சிட்டே வருதா? நான் அதை திரும்ப பெற என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கிரேஷ், உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். நீ என்னோட புருஷன், எனக்கு மட்டும்தான். நம்ம ராதாட்ட அப்படி நடந்திருக்க கூடாதோ? அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க போலையே. கிரேஷ், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசிடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் நீங்கள் எதையும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஐயோ, நாம சும்மா விளையாட்டுக்கு பண்ண விஷயம் ராதாவை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கா. நாம இப்பவே எதா இருந்தாலும் சரி பண்ணிடணும். ராதா, என்ன கிரிஷ் உள்ள போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, எந்த சத்தத்தையும் காணோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. ஒருவேளை அவகிட்ட ரொம்ப பாசமாக இருக்கானோ? இல்லை இல்லை, வாய்ப்பே இல்லை. என் பையன் அவகிட்ட போயா? கொஞ்சம் கூட என் குடும்பத்துக்கே தகுதி இல்லாதவ அவ கூட போய் எப்படி என் பையன் சந்தோஷமாக இருப்பான்? என்னால் இதை நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அவன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் கனவு கண்டு வச்சுருந்தேன். ஆனால் அவன் அந்த கனவையெல்லாம் சுக்கு நூறாக்கிட்டான். ஒன்றும் இல்லாத ஒரு நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாதவளை கல்யாணம் பண்ணிட்டு என் மானத்தையும் வாங்கிட்டான். இவதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். என் பையனை நம்ப வச்சு ஏமாற்றி இந்த சொத்தை பிடுங்கிறதுக்கு தான் அவள் இத்தனை வேலை பண்ணிகிட்ருக்கா. ராதா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணு, என் பையனை என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. என் பையனை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல்ல ராதா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். பார்த்துட்டே இரு. இனிமேதான் நீ இந்த மாமியார் கொடுமையை பார்க்க போற. அட, அம்மாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? அங்க எங்க நடந்துட்டே இருக்காங்க. அவங்க முகம பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். என்ன பண்றது? எல்லாம் பணத்தோட வேலை. பணம் இந்த அம்மாவோட கண்ணை மறைக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க அக்காவோட பையன் தானே. இந்த அம்மா எதுக்கு அந்த பையன் மேல இவ்ளோ பாசமா இருக்கணும்? இந்த பாசத்தை ஏன் தேவாட்ட காட்ட மாட்டேங்குது? ஏதாவது உள்குத்தா இருக்குமோ? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இதுல ஏதோ இருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா இந்த அம்மாவை மிரட்டி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காசு பார்த்துடலாம். அம்மா, என்னாச்சு சொல்லு ஜாஸ்மின். அம்மா, ஆரியதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி முகம் வாடி போயிருக்கு? ஏதாவது பிரச்சனையாம்மா? அது வந்து அது ஒன்றும் இல்லை ஜாஸ்மின். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கிரிஷ் வர என்கிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை. ராதான்னு அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். என்கிட்ட போகிறேன் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறான். முதல்லலாம் சித்தி நான் போயிட்டு வரட்டா, வந்துடவா அப்படின்னு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணுறவன் இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அம்மா, இப்போ உங்களுக்கு என்ன? கிறிஸ் தம்பி என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம் ஜாஸ்மின், அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி, என் கூட வாங்க. எங்க? அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம ஒட்டு கேட்போம். என்னது, ஒட்டு கேட்கலாமா? ஜாஸ்மின், இதை மட்டும் அவன் பார்த்தான் என்ன நினைப்பான்? சித்தி இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்க மாட்டானா? இங்க பாருங்கம்மா, உங்க பையன் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றபடி கேளுங்க. எல்லாத்தையும் அப்புறம் உங்க விருப்பம். அவ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். வேலைக்காரிக்கு இருக்கிற அறிவு கூட நம்மளுக்கு இல்ல. நம்ம பையன் என்ன பண்றான் ஏது பண்றான் நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடியே முயற்சி பண்ணியிருக்கணும்.
அது எதுவும் பண்ணாதங்காட்டி தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். மறுபடியும் அதே தப்ப திரும்ப செய்யக்கூடாது. சரி வா. ராதா, என்னாச்சு? ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிரேஷ், நான் ஒன்றும் யோசிக்கலை. இங்க பாருங்க ராதா, உங்க முகத்தை பார்த்தே நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். லைலா உண்மையிலேயே என் கிளாஸ்மேட். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நான் இல்லைனால சொல்லலை. அப்புறம் எதுக்கு நீங்கள் என்கிட்ட தெரியாதுன்னு சொல்லணும்? அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்ண டெஸ்ட். என்னது டெஸ்டா? ஆமா. அப்புறம் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. இப்போ வரைக்கும் என்கிட்ட வாயை திறந்து பேசுறதே இல்லை. என் மேல எவ்வளோ அன்பு இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்லை, எனக்கு முதல்ல அவளை பார்க்கல அடையாளமே தெரியல. அவளா வந்து என்கிட்ட பேசும்போது தான் நான் லைலானே கண்டுபிடிச்சேன். இல்லாட்டி நான் உங்ககிட்ட பொய் சொல்லுவேனா ராதா? நிஜமாவா சொல்கிறீங்க கிரீஷ்? இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? அப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்டன்ட் சொல்லட்டுமா? நீங்க எப்ப பாரு சஞ்சய் சார்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா? எதுக்கு? அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீங்க மற்றவங்களை கேர் பண்ணும்போது கோபம் வரும். நீங்க என்ன மட்டும்தான் எனக்கு கேர் பண்ணணும்னு தோணும். அம்மா பாத்தீங்களா தம்பி எந்த அளவுக்கு பேசாருன்னு? காதல் மயக்கத்துல இருக்காரு போலயே. ஏய் வாயை மூடுடி, தேவையில்லாம பேசாத. இந்த அம்மாக்கு சொல்ல மட்டும் கூடாது, சொன்னா கோபம் மட்டும் வந்துருது. சரி, எல்லாம் நம்ம நல்லதுக்கு நினைச்சுக்க வேண்டியதான். என்னாச்சு வெண்ணிலா? இன்னைக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்க. சந்தோஷ், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லுவேன், ஆனா நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோமா? ம் வெளியே போறதான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னையா? அதுக்கு என்ன, வா எங்க போலாம்? எங்க ஆளு லாங் டிராவல் போயிட்டு வருவோமா? டேய், இது விளையாடுற நேரம் இல்லை. நான் சொல்றது முதல்ல கேளு. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா? என்ன வெண்ணிலா சொல்ற? உனக்கு உடம்புக்கு இது சரியில்லையா? என்னாச்சு சொல்லு. அதுக்கு ஏன் உன் முகம் வாடி போயிருக்கிறது கூட தெரியாம நான் சந்தோஷமா இருக்கேன்னு லூசு மாதிரி பெணாத்திட்டு இருக்கேன். வெண்ணிலா, என்ன ஆச்சு உனக்கு? ஏய் 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 சந்தோஷ், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கா? சரி வா, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாம் ஆமாம், ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் ஆகணும். என்ன நீ? நான் எவ்வளோ பயந்து போய் பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ விளையாடுத்தனமா பேசிட்டு இருக்க. நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை வெண்ணிலா. டேய் சந்தோஷ், குட்டி சந்தோஷ் வரப்போறாருன்னு சொன்னா நீ கோவப்படுவியா என்ன? வெண்ணிலா, என்ன சொல்ற? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும் போல இருக்கு. உண்மையாவா சொல்ற? ம் ஆமாம், எனக்கே தெரியல, 2 மாதம் தள்ளி போயிடுச்சு. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதான். வெண்ணிலா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ்வளோ நாள் உன்னை பேசினவங்க எல்லாம் மூஞ்சியை கொண்டு எங்க வச்சுக்கிறாங்க நான் பாக்குறேன். எங்க அம்மாவை கூப்பிட்டு உடனே இதை சொல்லுவோம். வா. இரு சந்தோஷ், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாங்க. உனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாதுங்கிற ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது உண்மையாயிடுச்சுல்ல. இனிமே அவங்க என்ன நல்லா தான் பார்த்துக்குவாங்க. டேய் சந்தோஷ். என்னம்மா? பிந்து மாசமா இருக்கா. அவள் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா. உன் பொண்டாட்டி என்ன சும்மா தானே இருக்கா? ஒழுங்கா வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லு. அப்போவாவது ஏதாவது இந்த குடும்பத்துக்கு பண்ணுறாளான்னு பார்ப்போம். அம்மா, வெண்ணிலா ஒன்றும் வேலைக்காரி இல்லை, அவ என் பொண்டாட்டி. அதாவது கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒழுங்கா வந்து வேலையை செய்ய சொல்லு. இனிமே அவ எந்த வேலையும் செய்ய மாட்டா. சந்தோஷ். நீ சும்மா இரு வெண்ணிலா. அவங்க உன்னை பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ என்ன நம்பி வந்த,
அவங்க ஒண்ணு என்னை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலல்ல. ஆமாண்டா ஆமா, கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்கலாம். இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுற நீ. அம்மா ப்ளீஸ், நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அதுக்காக வெண்ணிலாவை தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ண போற? சந்தோஷ் வேண்டாம், இப்படியெல்லாம் அத்தைகிட்ட பேசாதீங்க. அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. கோவத்துல பேசுறாங்கன்னா வாய்க்கு வந்ததை பேசலாமா? இப்படிதான் பிந்துட்ட பேசிட்டு இருக்காங்களா என்ன? உன்னை பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு? சரி விடுங்க, அவங்க என்னதானே பேசுறாங்க. ஆ, எல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு ஏதோ என் பையனை திருப்பிட்டு இருக்க அதானே. அம்மா போதும், இதுக்கு மேல நீங்க இப்படியெல்லாம் அவளை பேசாதீங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, வெண்ணிலா இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதானே? அட, இவ்வளோ சீக்கிரம் நீ அதை புரிஞ்சுக்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நாங்க இப்பவே வீட்டை விட்டு கிளம்புறோம். இனி நீங்களா வந்து கூப்பிடுற வரைக்கும், வெண்ணிலாவை நீங்க மருமகளை ஏத்துக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாங்க இங்க வரமாட்டோம். சந்தோஷ், டேய், நீ அவ பேச்சை கேட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா என் பேச்சை கேட்டுட்டு நீ பேசாம இந்த வீட்டில் இரு. அவளை வேணா அவங்க வீட்டுக்கு துரத்தி விடு. வெண்ணிலா, இதுக்கு மேல நீ நிக்க வேண்டாம். வா, நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை நாம பாத்துக்கலாம். சந்தோஷ், நான் சொல்றதை கேளுடா. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ? சொல்றத மட்டும் கேளு, வா முதல்ல. அத்தை பண்றத பண்ணிட்டு பாக்குறா பாரு பார்வை. நினைச்சபடி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இப்ப நீ அவ சந்தோஷமா இருந்துருவாளா?